வணக்கம். அவசர கால அடிப்படையில் இதை எடுத்து யூடியூப்பில் போடலாம் என்று இருக்கின்றேன். பயன்பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். ஒரு 3 மார்க் கொஸ்டின் ரேஞ்ச், அதாவது தமிழில் வீச்சை கண்டுபிடி. வீச்சு சில எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு 2013 கொடுக்கப்பட்ட எண்கள் 60, 72, 80, 63, 45, 56, 35. இது அதிகபட்ச மதிப்புக்கும் குறைந்தபட்ச மதிப்புக்கும் உள்ள இடைவெளி. அதிகபட்ச மதிப்பு என்பது வீச்சு இஸ் ஈக்குவல் டு 80, குறைந்தபட்ச மதிப்பெண் 35. ஸோ விடை 45. வீச்சு என்பது அதிகபட்ச எண்ணுக்கும் குறைந்தபட்ச எண்ணுக்கும் உள்ள இடைவெளியே வீச்சு. ஜஸ்ட் மைனஸ் பண்ணி எழுதிடுறேன், அவ்வளவுதான். அடுத்தது இதே மாதிரி சில எண்கள் கொடுத்திருப்பார்கள். அதற்கான கூட்டுச்சராசரி மற்றும் இடைநிலை கணக்கிடுக. கூட்டுச்சராசரி எல்லோருக்கும் தெரியும். கொடுக்கப்பட்ட எண்களானது 42, 46, 30, 37, 29, 41, 50, 39, 43. முதலில் மொத்த எத்தனை எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So n equal to 10. So x bar equal to கூட்டுச்சராசரி. கூட்டுச்சராசரி தேர்வில் பூரா எழுதிக் கொள்ளவும். 42 plus 46 plus and so on plus 43. எல்லா எண்களையும் எழுதி 10ஆல் வகுக்க வேண்டும். மொத்த எல்லா எண்களையும் கூட்ட கிடைப்பது 2, 8, 15, 24, 25, 35, 38, 3, 7, 10, 13, 18, 22, 24, 27, 30, 38, 388 கீழ் 10. எனவே கூட்டுச்சராசரி 38.8. 5 மதிப்பெண்கள். இதில் முதல் பாகம் கூட்டுச்சராசரி, இரண்டாம் பாகம் கேட்டிருக்கிறார்கள் மீடியன், அதாவது இடைநிலை. இடைநிலையை கண்டுபிடிப்பதற்கு இந்த எண்களை ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ எழுத வேண்டும். ஏறு வரிசையில் 30, 31, 37, 39, 42, 29 இது குறைந்தபட்ச எண். 29, 30, 31, 37, 39, 41, 42, 43, 46, 50. எண்ணிக்கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இடைநிலை. இடைநிலை 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. Mean of the middle two terms, that is 39 plus 41 by 2 equal to
80/2 = 40. மொத்த கொடுக்கப்பட்ட எண்கள் n இரட்டைப்படையானால் நடுவில் உள்ள இரண்டு எண்களின் கூட்டு சராசரியானது இடைநிலை. சப்போஸ் இங்க 11 எண்கள் இருக்கின்றது என்றால் இந்த எண்களை இப்படி வரிசைப்படுத்திவிட்டு 6வது எண்ணானது இடைநிலை எண்ணாகும். புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இல்லையெனில் எனது தொலைபேசி எண் 9996551270 தொடர்பு கண்டு மேலும் விளக்கம் பெற்றுக்கொள்ளவும். நன்றி.